என்ட்ரி வேற லெவல். செகண்ட் லாஸ்ட் பெட்ரோல் பங்க்குங்க. அந்த லாஸ்ட்டில் வந்து பெட்ரோல் இருக்கும் இல்லைன்றது கன்ஃபார்மாக தெரியாதா. அங்கே எம்டினா காலியாக, அதனால் சேஃப்டிக்கு நாங்கள் இங்கேயே பிடிச்சிக்கிறோம். 2 வாட்டர் கேன்சலையும் பிடிச்சிக்கிறோம். சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். இவங்களும் போகிறான்றது தெரிஞ்சு கடவுளாக பார்த்து அனுப்பிச்சி விட்ட தெய்வங்கள் 2 பேரும் வர்ற மாதிரி. இதுக்கெலாம் கண்டிப்பாக வரணுங்க. சப்போஸ் நீங்கள் பைக்கில் வர முடியலாம், கண்டிப்பாக ஃப்ளைட்லேயாவது வந்து இந்த மாதிரி இடத்த விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு புது பீப்புள், அதாவது இங்கே இருக்க பீப்புள்ஸ் செம்ம கைண்டாக இருக்காங்க உண்மையாக. ஓரளவு என்ட்ரி வேறு லெவல் தரோம் ஃபுல்லாக. செம்மையாக செஞ்சு வந்துருக்கு. செம தண்ணி வந்து பாருங்க, ரெடி பண்ணி விட்டுருக்கேன் தண்ணி போகிற அளவுக்கு. இல்லைனா மொத்தமாக செஞ்சிட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மேலே அவங்க போயிட்டாங்க, நான் போகிறேன். இப்போது அதில் ரைட் எடுக்கணும் இந்த பிரிட்ஜில். இந்த தண்ணியிலே வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாரு. ஸோ மச் வாட்டர் கம்மிங். கிக்குன்னு தான் பார்த்து தண்ணிலாம் ஓப்பா மேலேருந்தே வருது. பெட்ரோல் பங்கு பெட்ரோல் இருக்குது, இங்கே விட்டால் பெட்ரோல் பங்கே இல்லைங்க. அடுத்தது அதை விட்டால் லடாக் தான். லடாக்கில் இருக்கிற பெட்ரோல் பங்க் தான். பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். பனியோடு சுற்றுறாருங்க ஒருத்தர் இங்கே. இங்கே வந்து அப்படியே ரிப்பேராக ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. இதுக்கு அண்டர் கிரவுண்டில் போகுதுங்க. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ண போகிறோங்க நம்ம.
யாப்பா நிஞ்சாலாம் எடுத்துன்னு வராங்க வேற லெவல். நிஞ்சா எடுத்துன்னு வர முடியாது நினச்சா எடுத்துன்னு வராங்க, பயங்கரமாக எடுத்துன்னு வந்தாங்க. சூப்பர் பைக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. ஸ்போர்ட்டு S1000 RR, ZX 10R அதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு என்னடா அது சூப்பர் பைக் எப்படி எடுத்துன்னு வர முடியும் லடாக்கு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா லடாக் எடுத்துன்னு வராங்க. ஐயோ அந்த சவுண்டு கேட்குறது வேற மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஒருத்தர் எல்லாருக்கும் கை காட்டினேன். அதில் ஒருத்தர் மட்டும் தான் காட்டினார், கவாசாக்கி ZX 10R. நம்பாலுங்க அதை போகிறாங்க. நான் கூட ரொம்ப தூரம் போயிட்டாங்கன்னு நினச்சேன். இதில் இருந்தாங்க விழுந்துருக்கு. இது செம்ம டேஞ்சர் இந்த ஏரியாலாம். அதனால் பயங்கர சேஃபாக ஓட்டணும். ரொம்பவும் ஓரமும் போகக்கூடாது, ரொம்பவும் ரைட்டில் போகக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமாக பிடிச்சி போனீங்கன்னா போயிடலாம். பா ஏற 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 குளிர் தாங்கலைங்க. அப்படியே கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகுது. வண்டி பயங்கரமாக தானே அது ஒன்றும் வேலைக்கால. கொஞ்சம் ஆஃப் ரோடுக்கு போக போகிறோம், அதனால் தேர்ட் கியர் தான் பெஸ்ட்டு. எல்லாம் லைட்ஸ் போட்டாங்க. எல்லாம் இப்போ சரிஞ்சு விழுந்துருக்கு. நினைக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் ஹை ஆல்டிடியூடில் செட் ஆகிறது தான் நல்லது. அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பிளான் டு ஜஸ்ட்பா ஸ்டாப்பு தான் நல்லது. இங்கேருந்து ஜஸ்ட்பாக்கு ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. மேலே பாருங்க பனி அப்படியே ஐஸ் உருகி ஆறா வருது. தெரியுதுங்களா? பயங்கரமாக இருக்குது. எங்கன்னு தெரியலங்க, ஆளே காணோம். போயிட்டாங்களோ? கொஞ்சம் பயமாகவே இருக்கிறது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க நல்லாவே. எதுவும் போக மாட்டேன்னு தான் சொன்னாங்க. நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொன்னார். நம்பர் பிளேட்டில் இருக்க வண்டி எல்லாமே வந்து ரெண்டல் பைக்ஸுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நம்பர் பிளேட் இருக்குது. ஒரு சில வண்டியில் ஃபுல்லாகவே எம்எல்என்ஸ் தான் வச்சுருக்காங்க. இந்த பிளாக் கலர் எல்லாமே ரெண்டல் பைக்ஸ் தான். एंट्री है ओके ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மணாலிலேருந்து 90 கிலோமீட்டர்ஸ் தாங்க வந்திருக்கோம். கிளம்பிட்டாங்க. எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ போகலான்னு சொல்லிட்டாரு. சரி அவர் கூட கொஞ்சம் அப்படியே இது பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் இருக்கேன். ஏன்னா இன்னும் 342 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம போகிறதுக்கே அவ்வளோ நேரம் 8 ஹவர்ஸ் காட்டுது. சரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் முன்னாடி போய் ஸ்டே பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு நல்லதும் கூட. அவர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோன்னா மாட்டிப்போம். டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம போய் போயிட வேண்டியதான். அதான் நல்லதும் கூட.
ஃபுல்லாக ஹிமாலயன்ஸ் தாங்க. ஃபோனை வச்சு ஒருத்தர் பிளாக் பண்ணிட்டு வர்றாரு. ஹிமாலயன் புல்லட்ஸ் தான். ஆனால் சூப்பர் பைக் வந்து பார்த்தீங்களா, அது வந்து அல்டிமேட்டு. என்ன அழகு, என்ன அழகு. இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதெல்லாம் வேற மாதிரி. நான் பயந்துட்டே இருந்தேன் மணாலியில் மழை பெஞ்சதை பார்த்து. ஒத்துரா நம்மளால போக முடியாது, இவ்வளோ தூரம் வந்துட்டு போக முடியலையே அப்படின்னு செம்மையாக ஃபீல் பண்ணேன். ஆனால் கடவுள் இருக்கான் குமார், வேற மாதிரி. இந்த டனல் உள்ளேருந்து வருது எங்கேயோ. ஓஹோ, அது வேற ஒரு வழி இருக்கு போலங்க. என்ட்ரி போட்டு செக் பண்ணி தாங்க அனுப்புகிறேங்க. தேங்க்யூ சார். ஓகே, செம்ம வியூ பாருங்க பாருங்க. எனக்கு கிட்ட போ எப்படின்னா போயின்னு நினைக்கிறேன். மழை வேற பெய்யும் போலங்க, பயமாக இருக்கு. மழைக்கு முன்னாடி போயிடணும். வேற சரிஞ்சு வேற ஊந்துருக்கு எங்கே பார்த்தாலும். மேலே போயிட்டுனா பிரச்சனை இல்லைங்க, மேலே போகிற வரைக்கும் கஷ்டம்.